வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் உங்களுக்காக ஏதாவது அழகான சொல்லணும் அப்படி இப்படின்னு பார்க்குறேன். என்னது வியூவர்ஸே இல்லை. சரி, வியூவர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லாத காரணம் இப்போ தான் புரியுது. நத்திங் டு வரி. வியூவர்ஸ் இல்லைனாலும் என்னுடைய ஜெயிப்பேன், நின்று ஜெயிப்பேன், பொறுமையாக நின்று ஜெயிப்பேன். அவங்க யாராக இருந்தாலும் நின்று ஜெயிப்பேன். சும்மா நின்று ஜெயிப்பேன், நின்று ஜெயிப்பேன், நின்று ஜெயிப்புங்கிறானே. அப்படின்னா என்னன்னே தெரியாது சில பேருக்கு. மூடர்கள், முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், அறிவற்றவர்கள், உலகத்தில் பேசி ஜெயிக்க முடியாதவா. அதால் தான் பேசும் திறமையும் வல்லமையும் நமக்கு மனிதனாகிய நமக்கு கொடுத்துருக்கான். அப்படி பேசி தீர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன விஷயமா இருக்கும்? அப்போ வேணும்னே எதை சுவிட்ச் பண்ணுறாங்கல்ல. அதனால் ஐ டோன்ட் கேர். நான் இருக்கேன், ஓகேவா? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஸோ எவ்ரி திங் இஸ் த ஃபாலோ த என்ன சொல்கிறது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெள்ளி அப்படின்னா நட்சத்திரம், விடிவெள்ளி, வெள்ளிக்கிழமை. ஸ்டார், த மேக்கிங் த ஸ்டார். டுடே இஸ் வி ஹாவ் டு பி பிரைட்னஸ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ். பிரதிபலிப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ இன்றைக்கி எப்படிங்கிற இருக்கணும், ஒரு சில்வர் மாதிரி பாத்திரம் மாதிரி சும்மா அப்படியே ஸ்வை, அப்படியே ஒரு வெள்ளி மாதிரி பொய் அப்படின்னு அப்படியே ஜொலி ஜொலிப்பாக இருக்கணும், ஓகேவா? ஸ்டார்ஸ் மாதிரி இன்றைக்கி நம்ம அழகாகவும் அது இதாகவும் தெரியணும், ஓகேவா? ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு வச்சுருக்கான். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்பது ரிஃப்ளெக்டிவ் பிரதிபலிப்பு. நம்ம எப்படி இன்றைக்கி இருப்போம் தெரியுமா? நம்மளை பார்க்குறவங்க நம்ம ரொம்ப ஆபத்தானது. நமக்கு போகிறவங்க வரவங்க தெரியாது. நம்ம பிரதிபலிப்பாக இருந்தால் தான் எல்லாமே நல்லதாக நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அதனால் இன்றைக்கி எல்லாமே பிரதிபலிப்பாக இருக்கணும், ஓகேவா? பழிப்புனா உடனே பழிக்கிறது இல்லை, பழிப்புனா ஜெயிக்கணும், ஓகேவா? அதிகமாக கூட்டம் இருக்கிறவங்கலாம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு நம்ம சிவாஜி த பாஸில் சொல்லியிருக்காங்க. கூட்டம் வச்சுருக்கிறவங்களாம் பெரிய ரவுடியும் கிடையாது, கூட்டமே இல்லாதவங்களாம் சின்ன ரவுடியும் கிடையாது. சின்ன ரவுடியோ பெரிய ரவுடியோ, ரவுடி தான். ஆனால் அந்த சின்ன ரவுடிக்கு மூளை அதிகமாக இருந்ததுன்னா, செயல்பாடுகள் அதிகமாக இருந்ததுன்னா, எங்கே பூந்து எப்படி அடிப்பானே அவனுக்கு தெரியும். ஸோ மக்களே, யாரையும் எடப்படக்கூடாது. நான் தான் அதிக ஆட்கள் வச்சுருக்கேன், நான் தான் பெரிய ஆள், படையை வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த படை நாளைக்கு இல்லாமல் போகலாம், வேறு கையில் மாறலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாழப்படாது. ஐ வாண்ட் பெரிய ஆள், பெரிய படம் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சீன் போடுறத விட்டுட்டு புத்திசாலித்தனமாக ஒரு சின்ன தீப்பொறி தான் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணும், ஓகேவா? உங்கள் ஆயுதத்தை அழிச்சிடும். அதனால் சின்ன படையோ பெரிய படையோ ஆக மொத்தத்தில் டோன்ட் வரி மக்களே, நான் இருக்கேன். சரி, ஓகே. அவனுங்க கடந்தா போகிறானுங்க சுவிட்சா பசங்க. நம்ம கதைக்கு வருவோம். நல்லா ஜாலியாக அழகாக க்யூட்னஸாக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண போகிறேன்.
இந்த லவ் பண்ணுறது எப்படி சொல்லலாம், ஒரு பூ இருக்கணும். நான் தான் ரோமியோ. ஹாய் ஜூலியட், நான் தான் வந்திருக்கேன். ஐ லவ் யூ. நான் உன்னை பார்க்கும்போது நான் என்னையே மறக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது, ஆனால் என்னை மறக்கிறேன். ஜூலியட், ஐ லவ் யூ ஜூலியட். என் காதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு சொல்லவும் புரியல. ஐ லவ் யூ ஜூலியட். ஜூலியட் ஜூலியட் ஜூலியட், ஏதோ ஒரு ஜூலி. ஜூலி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜூலி. ஜூலியட், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓஹோ, போடாச்ச, லவ்வே வரல. லவ் வருது, குழந்தைத்தனமான லவ் தான் வருது. இது லவ்னு சொல்லுவாங்களா, அந்த படத்தில் தான் சூப்பராக லவ் பண்ணுறாங்கப்பா. அப்படியே அதுன்னு கவிதையெல்லாம் பேசுகிறாங்க. ஜூலியட், ஐ லவ் யூ. என் காதல் உனக்கு புரியும். அன்னைக்கு நான் ரிஃப்ளெக்டிவ் வெள்ளி மாதிரி ஜொலிப்பேன், உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரிவேன், ஒலிப்பேன். இந்த ஓகேவா, லவ்வோ கூட சீரியஸ் தெரியுவேன், உனக்கு புரியுவேன். அன்னைக்கு நான் வந்து உனக்கு தெரியுவேன் புரியுவேன். என்னடா இது சச்ச ஒரே சோஸ் வரவே மாட்டேங்குது டைலாக்கு. எழுதி படிக்கிறானுங்களோ, எல்லாம் நடிக்கிறானுங்களோ. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஜூலியட், நான் வந்துட்டேன். ஜூலியட், நான் வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. ரோமியோ வந்துட்டேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மறைஞ்சிட்டேன், மறுபடி வந்துட்டேன். எப்பா அந்த வயசில் எல்லாமே குழந்தைய நல்லவங்களாம் அன்பாக பண்பை பாசமாக இருந்தால் ரோமியோ அப்படி தான் ஜூலியட்கிட்ட ஏமாந்துருப்பாரோ ஒரு வேளை. பொண்ணுங்க எல்லாம் ரோமியோ மாதிரி இருந்தால் ஜூலியட் மாதிரி இருந்து ஏமாற்றிடுவாங்களோ. அதுதான் ரோமியோ ஜூலியட்னு வச்சுருக்காங்க. காதலில் தோற்றவங்க எல்லாமே ஆண்களாக தான் இருப்பாங்க. அவ்வளோ தோற்கடிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் தான். அதனால தான் இன்னும் ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இப்படி எல்லாம் பேர் வச்சுருக்காங்க. ஏன் ஆண்கள் தோத்தாங்க? ஏன் அதிக பாசம், அன்பு, நேசம் எல்லாத்துக்கும் காரணம் ஏமாற்றம், துரோகம். பெண்கள் செய்த துரோகம், ஏமாற்றம் தான் இன்னைக்கு நிலைத்திருக்குது ஒரு பாடமாகவும் ஒரு கற்பனையாகவும். பெண்கள் செய்த துரோகம், அதே பெண்கள் தான் செய்கிறாங்க துரோகம். ஆண்கள் ஒரு துரோகமும் செய்கிறது இல்லையே. ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆண்களுக்கு பாவங்க, அவங்க வந்து ரொம்ப பாவம். ஏன்னா ஆண்கள் வந்து எப்போதும் ஏமாறுறதுல தான் இருக்காங்க, தோக்கடிக்கப்படுறதுல தான் இருக்காங்க. ஆண்கள் இஸ் சூப்பர், ஆண்கள் இஸ் மேன், ஆண்கள் இஸ் ஹியூமன் பீயிங், ஆண்கள் இஸ் கிரியேட்டிவிட்டி, ஆண்கள் இஸ் அருமை, ஆண்கள் இஸ் அன்பு, ஆண்கள் இஸ் பண்பு, பாசம், அறிவு, ஆற்றல், அதையும் விட புனிதமான செயல் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதால் தான் புனிதமான வெள்ளின்னு வச்சுருக்காங்க.
ஆண்கள் ஒரு புனிதம், ஆண்கள் ஒரு அற்புதம், ஆண்கள் ஒரு ஸ்டார், ஆண்கள் ஒரு சன், ஆண்கள் ஒரு நிலவு. ஆண்கள் 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 தான் இந்த உலகத்திலே நம்பர் 1. அதனால் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆண்கள், பாவம். அதனால் நான் தோற்க மாட்டேன். தோற்றுக்கிட்டே இருக்குன்னு நினச்சேன், நான் தோக்கலை. எல்லாம் தோற்றுட்டாங்க. ஆனால் நான் ஜெயிப்பேன். என் காதலிகிட்ட, அந்த காதலிகிட்ட நான் ஜெயிப்பேன். ஒரு காதலிகிட்ட ஜெயிச்சிட்டேன், இன்னொரு காதலிகிட்ட ஜெயிக்கணும். அந்த காதலிகிட்ட ஜெயிக்கிறது தான் என்னுடைய வேலை. இந்த காதலி யார் தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், ஜெயிக்கிறப்ப சொல்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும். தெரியறத ரகசியமாக வச்சுக்கோங்க, தெரியாதத இப்படி இப்படி வச்சுக்கோங்க. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நான் டான்ஸ் சூப்பராக ஆடுவேங்க, பாட்டு பாடுவேன். ஆனால் யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். இந்த பெண்கள் எல்லாம் மோசம், வேஷம், நயவஞ்சகம், துரோகம், பணம், அந்தஸ்து, இதை கண்டுபிடித்ததே நம்ம தான். ஏன்? அது எதற்காக? அந்த கண்டுபிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க. அதை வச்சு தவறுகளை தூண்டுறாங்க. பல மனிதர்களின் ஆண்களின் வாழ்க்கையில் விளையாண்டு அவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, அவங்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த பெண்கள், நயவஞ்சகர்கள். ஐ டோன்ட் லைக் பெண்கள், பட் ஐ லைக் பெண்கள். எல்லா பெண்களும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல, நல்லவங்களும் இருக்காங்கல்ல. நம்ம சொல்கிற மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. யார் அந்த பெண்கள் தெரியுமா? நான் லவ் பண்ணுற பெண்கள். நான் லவ் பண்ணுறது எப்போதுமே நல்ல பெண்களாக தான் இருப்பாங்க. அழகாகவும், அன்பாகவும், பண்பாகவும், பாசமும். நான் எப்போதுமே கரெக்டான பாதையில் தான் போவேன். கரெக்ட் இல்லாத பாதையில் போகவே மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா நான் செய்வேன், அது நல்லதாக தான் இருக்கும். அதான்டா இந்த கைப்புள்ள அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். கை பண்ணுறேன் நான், கை பண்ணல, லவ் பண்ணுறேன். மீசை முறுக்கிட்டு சும்மா அழகாக ராஜா மாதிரி இருக்கேன்னு நானே என்னை நினச்சிக்கிறேன். ராஜான உடனே எல்லாமே பயப்படுறாங்க. ஐயோ பாவம், ஒரு பெரிய ராஜா, அப்படி இப்படி இப்படின்னு. இன்னைக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கேங்க. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? உங்களுக்காக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு எதோ தெரிஞ்சது தான். இது நானாக ஸ்கிரிப்ட் எழுதி அது இதுன்னு பண்ணலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டே பாடலையே. என்ன பாட்டு பாடலாம்? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவையல்லவா, பாவையல்லவா, நீ வந்து பார்த்தம்போது ஆசையல்லவா, இந்த ஆசை மோகமாய் காதல் அல்லவா, பார்த்து பேசவா, பார்த்து பழகவா, பார்த்து நேசிக்கவா, பார்த்து சொல்லவா, காதலா இல்லை மோதலா, என் தாகமா இல்லை சோகமா, பார்த்து பேசவா, பார்த்து
பழகவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவையல்லவா, இந்த பாவையல்லை கண்டு கண்டு லவ் பண்ணுறது அல்லவா 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 தல்லவா, பார்த்து பேசவா, போர் அடிக்க விரும்பல, யாரும் மனதை நோவை அடிக்க விரும்பல 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 விரும்பல. சரிங்க, ஏதோ பாடிட்டேன். அன்றைக்கி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரிலங்க. நீங்கள் தான் சொல்லணும், ஓகேவா? ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு இப்படின்னு பாட்டு பாடலான்னு பார்த்தா இன்றைக்கி பாட்டே வரல. ஒரு அழகான பாட்டு இருக்குது, பழைய பாட்டுங்கள் தான் நான் இப்போ பாட போகிறேன். என்ன பாட்டுன்னா வச்சுக்கோங்க, என்ன பாட்டு பாடலாம்? என் காதலே என் காதலே நீ என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்து நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய், சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய், கிள்ளுவதும் கிள்ளிவிட்டு என் தள்ளி நின்று பார்க்கிறாய், என் காதலே என் காதலே நீ என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்து நீ என் கண்ணீரண்டை கேட்கிறாய், காதலே நீ இல்லை என்றால் நான் விழுந்து விழுந்து அழுவேன், காதலே நீ சொல்லவில்லை என்று நான் வருந்தி வருந்தி இருக்கிறேன், காதலே உன் காதலை நான் பறந்து பறந்து சொல்லுவேன், என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்து என் கண்ணீரண்டை கேட்கிறாய். ஓகேவா? ஏதோ பாட்டு பாடிட்டேங்க, உங்களுக்காக அற்புதமான ஒரு பாட்டு பாடிட்டேன். இன்றைக்கி எனக்கே என்னை பிடிச்சிருக்கு இந்த டிஷர்ட்டில் போட்டு, அதனால் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் பண்ணிட்டுனா வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பார்க்கலன்னா போர் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும். இப்போ நான் வந்து ஒரு திருக்குறள் படிக்க போகிறேன் உங்களுக்காக. அப்படின்னா என்ன? கருமத்தால் நாணுதல் நானும் திருணுதல் நல்லவர் நானும் பிற, ஏந்த செயல் காரணமாக நாணுதலே நன்மக்களது நாணம், பிறமணம் ஒய் மெய் ஒடுக்கங்களால் வரும் நாணம், மகளறிது நாணமாகும், மகளறிது நாணமாகும். அப்படின்னா என்ன? கருமத்தால் நானும் திருநுதல் நல்லவர் நானும் பிறப்பு, இந்த செயல் காரணமாக நாணுதலே நன்மக்களது நாணம், பிற மனமொழி மெய் ஒடுக்கங்களால் வரும் நாணம், மகளறிது நாணமாகும். இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலங்க. ஏதோ ஒரு இது படித்தேன், படிக்கப்பட்டது. அது படிக்கும்போது நமக்கு தெரியாது, அது சிந்திக்கும்போது தான் தெரியும் அதோடைய அர்த்தமும் இதுவும். இல்லை படிக்கும்போதே மனசுக்குள்ளே படித்தாதான் அதோடைய இதுவும் புரியும். உறுதிமொழி எடுக்கிறது பிரச்சனை இல்லை, உறுதிமொழி எடுத்த பிறகு எப்படி வாழணுங்கிறது தான் முக்கியம். நாணத்துக்கும்
என்கிட்ட மோதுறவங்கலாம் தைரியமாக மோதுங்கடா. சும்மா கோழைத்தனமாக பச்சை பிள்ளைங்களையும் சின்னவங்களையும் கொலை பண்ணுறதை விட்டு நேருக்கு ஒண்டிக்கு மோதி பாருங்க. அதை விட்டு பின்னாடி இருந்து முதுகில் குத்துறது, அவன் இவனையும் வச்சு மிரட்டுறதெல்லாம் வேணாம். நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஒண்டியாக தனியாக நின்று ஜெயிப்பேன். அவன் அவ்வளோ பேர் எனக்கு தேவையில்லை. தெரியுதா? புரிஞ்சுக்கு. இந்த டைலாக் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்களா? சும்மா தெரிக்க விடுவேன் வச்சுக்கிட்டா. இப்படி வந்து இப்படி நிற்பேன். மோதிப்பாருங்க தனியாக. நான் எப்போதுமே என் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அடிக்கிறதே கிடையாது. ஏன்னா வச்சுக்கோ, எனக்கு பிடிக்காது. ஏன்னா பிகாஸ் என் ஸ்டைலே வேறு. கூட்டமாக சேர்த்துக்கிட்டு போராடுறவன் கிடையாதுடா. நான் கூட்டத்தை காப்பாற்றுறேன். என்னை நம்பி 4 பேர் இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை நம்பி ஒரு 100 பேர் இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை நம்பி 1000 பேர் இருந்தாலும் அவங்களுக்காக உயிரை கொடுக்குறவன்னு முன்னாடி நின்று ஜெயிக்கிறவங்க நானாக தான் இருப்பேன். முன்னாடி நின்று போரிடுறவனும் நான் தான் இருப்பேன். முடிஞ்ச தனியாக ஒண்டி மோதிப்பார். ஒண்டி இருந்தாலும் ஒன்ட்டு எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் என்கிட்ட மோதிப்பார். நான் ஒரு ஆள் தான். கன் அண்ட் பான் எவ்ரிதிங் யூ கேன் டூ அட்டாக் மீ வித்தவுட் எவ்ரிஒன். அப்போ தெரியும் என்னுடைய விளையாட்டு எப்படின்னு, எப்படி ஃபைட் பண்ணுறேங்க. விளையாட்டு கூட வார்ப்புற ஒரு கேம் தான். அந்த கேமில் எப்படி நான் ஜெயிக்கிறேன்னு பாரு. முன் அனுபவமே இல்லாத என்கிட்ட ஆயுதங்களை ஒப்படைச்சிப்பார். எப்படி உங்களை கொலை பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இருக்கேன். அந்த நினப்பை வச்சுக்க. உனக்கும் பயப்பட மாட்டேன், உயிருக்கும் பயப்பட மாட்டேன். சும்மா பூச்சாண்டி காமிக்கிறது, இந்த இது பண்ணுறது, சீன் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. செஞ்சிருவேன். யாரை சொல்கிறேன்னு தெரியும். அந்த லூசு பயலுக்கு தெரியும். யூஸ்லெஸ் ஃபெலோ, ஐ டோன்ட் லைக். செஞ்சிருவன் சொல்லு. என்னகிட்ட மட்டும் மோது. என்னப்பார், என் கண்ணப்பார், என்கிட்ட மட்டும் மோதணும். மற்றவங்கள்ட்ட மோதக்கூடாது. தில்லு இருந்தால் என்கிட்ட மோதுங்க. பயமாக இருக்குன்னு உணர்வில் தோணும். இட் இஸ் த காமன். இந்த உணர்வுங்கிறது அதுதான் பயபக்தி. கடவுள்னு வச்சுருக்கான். அதுக்காக நான் பயந்துட்டேன்னு கிடையாது. நான் பயந்துட்டேன்னு கிடையாது. தெளிவாக இருக்கேன் அத்தனை பேர்த்துக்கும். அந்த பய உணர்வு எப்படி உங்களை அட்டாக் பண்ணுறது, எப்படி தாக்குறது, எப்படி அடித்து தும்சம் பண்ணுறதுங்கிறதுல தான் இருக்கும். ஓகேவா? அதனால் உணர்வை வச்சு விளையாடாதீங்க. நான் ரொம்ப மோசமானவன். என்னை நம்பினவங்களை கைவிட்டத சரித்திரமே கிடையாது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நான் சொல்லிட்டேன். அவங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன். ஆனால் ஒன் கண்டிஷன், நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லைன்னா. நான் செத்துரு, நீதி செத்துரு, நேர்மை செத்துரு. அப்போ மனிதனாக வாழ்கிறதுக்கு வழியே இல்லாத போயிடும். என் உயிரை மட்டும்தான்டா கொடுப்பேன். யார் உயிரையும் கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச என்கிட்ட போது. ஏன்னா நான் பயப்படல. வாழ்க்கையில் பயமே கிடையாது எனக்கு. நான் வாழணும் இருக்கணுங்கிறத விட எல்லாத்துக்காகவும் வாழணும்னு தான் நினைப்பேன். ஒரு குறிப்பிட்ட நான் ஒருக்காக வாழணும் நான் நினச்சதே இல்லை. அப்படி என்ன நீ தவற இட போட்டுட்டினா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நினைப்பச்சுக்கோ. ஓகே, ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணுறேன்னு தெரியல. இந்த படம் கிட்டாகும் கிட்டாவலையோ, பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, பட் ஐ லைக் டுடே 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 டுடே
The bold. The catch my pint. The pint is very important. This the important. Notice this pint. The world is the gold. The world is the gold. The gold is the world. The world is the noting the pint. The blast will come into blast, and weapon will not be help you. And so blue the God and the humanity. Okay. The people will not accept you. The people will be. Wake up. Whenever. That's why I am saying. You don't do the people to hurt anyone, single enemy. Don't be occupied, okay? Without any permission, without. I don't like. Speak with and gather your party and speak fluently whatever want. Giving means because they will get angry because one man. Call them, speak to them fluently. The respectfully, lovably. Okay? Otherwise, don't waste your time. I will complete your chatter. Okay? புரிஞ்சுக்கோ. நான் வாரிசு ஆரம்பிச்சேன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். துக்காடுனாலும் பில்டப் பண்ணுறேன்னு நினைக்கிறானோ லூசு பசங்க. என் ஒரிஜினாலிட்டி கேரக்டர் எதுவுமே தெரியாது. கண்ணுக்கு மறைஞ்சி அட்டாக் பண்ணாலும் நான் உயரத்துக்கு என்னடா அடே, திரும்ப முளைச்சிக்கிட்டே இருப்பேன். லூசு பயலா, யாரையும் நம்பி ஆழந்தெரியாத காலை விட்டுறாதீங்கடா. அதிக படப்பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. ஒழுங்காக வாழப்போ குழைச்சிக்கிங்க. ஓகேவா? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நிதானம், பொறுமை. நான் எப்போதுமே சொல்கிறது அமைதி. எதையுமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. மனிதனாக பேச கற்றுக் கொடுத்துருக்கான், மொழியை கற்றுக் கொடுத்துருக்கான், மொழியை வளர்த்துருக்கான், மொழியை உருவாக்கியிருக்கான், வாழ்க்கையும் உருவாக்கியிருக்கான், சட்டத்திட்டங்களையும் உருவாக்கியிருக்கான். ஏன்? பேசி தீர்க்கணும்னு. அதுக்கு ஆயுதங்களில் வச்சுருக்கான். சும்மா ஒரு இதுக்காக, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும், கற்றுக்கணுங்கிறதுக்காக. அது மக்களை அழிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. அதனால் ஒழுங்காக இருந்துக்குங்க. ஓகே? புரியுதா உங்களுக்கு? புரியும்னு நினைக்கிறேன். பேசி தீர்க்க முடியாத இது. அப்போ என்ன, நீங்கள் சிறுத்தையாக மாறிடுறீங்களா, மிருகங்களாக மாறிடுறீங்களா, அவங்க மான்களாக மாறிடுறாங்களா, இல்லை நீங்கள் புலிகளாக மாறிடுறீங்களா, இல்லை சிங்கங்களா? எவ்வளோ தூரம் ஓடுவீங்க? அதிகம் சிங்கம் புலி வச்சுருக்கீங்க, மானுங்கள் கம்மியாக இருக்குது, ஆடு மாடுகள் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதை அழிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் உணவு இன்றி உங்களே அடித்து சாப்பிட்டு. புரியல? வெயிட் அண்ட் சி. லெட்ஸ் வாட்ச் அண்ட் வெயிட் அண்ட் சி. டோன்ட் பி மேக் த சில்லி திங்ஸ். ஓகே? அதனால் புரிஞ்சுக்கிட்டு வாழப்பட சொல்ல மாட்டேன். ஒரு உயிராக இருந்தாலும் அது உயிர் தான், 100 உயிராக இருந்தாலும் அது உயிர் தான்.
ஒரு உயிரை எடுக்கிறதுக்கும் இங்கே உனக்கு உரிமை கிடையாது, 100 உயிரை எடுக்கிறதுக்கும் இங்கே உனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா பேசி அது எதுக்குடா பேச்சுவார்த்தை கண்டுபிடிச்சான், சட்டத்திட்டங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சான். பேசி தீர்க்க முடியாது. அப்போ காலதாமதம் படுத்துங்க, இல்லை அதை கொஞ்சம் கணக்கில் வையுங்க, அப்புறமே பேசி தீருங்க. எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலனா, ஒரு மெழுகுவர்த்தி எவ்வளோ நேரம் எரியும், அந்த எரியிற நேரத்தில் நீ என்ன சாதிப்பா என்பது தான் ஒரு விளக்கு எவ்வளோ நேரம் எரியும், அது எரியிற நேரத்தில் நீ என்ன சாதிப்பாய்ங்கிறது தான் அதோடைய விளக்கமே. அந்த நிமிஷத்தில் நீ என்ன கணிக்கப்படுறியோ, என்ன சொல்லப்படுறியோ, என்ன செய்யப்படுறியோ அதுதான். அது மீறி போச்சுன்னா மறுவிளக்கு எரியணும், அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும், பேசி சொல்லி நான் பெரியவங்கள்ட்ட திருத்தணும். அதை விட்டுட்டு நோ வார், ஐ டோன்ட் லைக் வார். மனிதனுக்கு வார் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் மொழி, படிப்பு, அறிவு, சிந்தனை, எத்தனை இதோ கண்டுபிடிப்பு, அதுதான் உண்மையான இது. ஓகே, மைண்ட் இட் மக்களே. ஓகே மக்களே, இன்றைக்கி நான் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டேன். அதனால் ஓகே, இப்போ நான் சிரிக்கிறேன். சரி, ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா, என் காதல் ஜெயிக்கணும், என் காதல் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் காதல் என் கூட வரணும். அது எல்லாத்தையுமே தெரியும் யாருன்னு. ஒரு காதல் அது நேசிச்சுட்ருக்கு, யாரை நேசிக்கணுமோ அவங்கள கரெக்டான வழியில் போயிட்டுருக்கு. நானும் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே, வெயிட் அண்ட் சி. வணக்கம் மக்களே, எல்லாம் ஜாலியாக இருங்க. நான் பேசியிருக்கிறது சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்களாம் நல்லா ஜாலியாக வாழுங்க, ஓகேவா? அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு யார் மனதையும் வேதனைப்படுத்தாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, பேசி தீருங்க, இல்லாட்டி சொல்லுங்கள். எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகும், ஓகேவா? இல்லை தீர்வு கிடைக்கும். ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு போராடுறவன் தான் மனிதன். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை தான் உருவாக்குறவனும் மனிதன், ஓகேவா? அப்படி அதை உருவாக்குறத அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்காக சண்டையிட்டு எத்தனை உயிர்கள் தப்பாகவே உயிர்கள் போகுது. நத்திங் டு பி சாப்டர் இஸ் மேட்டர், த மேட்டர் இஸ் த சாப்டர். ஓகே, பாய் மக்களே. இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அதனால் அதிகமாக பேசிட்டேன். எனக்கு தோணுச்சு, அதனால் பேசிட்டேன். அதனால் நீங்களாம் கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளை தயார்படுத்திக்கணும், உறுதியாக்கிக்கணும், வலுவாக்கிக்கணும். அடுத்தவங்களை சீண்டி தொந்தரவு பண்ணக்கூடாது, ஓகேவா? நம்மளை உருவாக்கணும், திட்டமாக்கணும், வலுவாக்கிக்கணும். போரிடுதல் தேவையில்லாதது. போர் செய்யணும் மாட்டுக்காக, தீவனத்துக்காக, அதுதான். நமக்காக போர் செய்யப்பட வேண்டிய என்ன? அதுலேருந்து குடிக்கிற பால் பண்ண. ஓகே மக்களே, கடைசியாக ஒரு சாங். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், கடலில் வானம் வந்து அடித்தால் மேகம் என்று அர்த்தம், பூவை ஒன்று கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம், பூவை ஒன்றை கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், கடலில் வானம் வந்து பிடித்தால் மேகம் என்று அர்த்தம், உன்னை நான் கண்ட பிறகும் சொல்ல வந்தது அர்த்தம், உன்னை நான் முதலில் பார்த்ததும் தபால் போட்டதும் என்ன அழகும் அர்த்தம், அந்த பெண்ணும் இந்த பெண் என்றால் அதுவிலும் ஒரு அர்த்தம், அந்த பெண்ணும் இந்த பெண் இல்லை என்றால் அதில் வரும் ஆவலாய் வரும் ஒரு அர்த்தம், பூ கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்
காதல் என்று அர்த்தம். கடலில் பானம் கொள்ளையடித்தார் மேகம் என்று அர்த்தம். பூவை ஒன்றை கொள்ளையடித்தார் புதையல் என்று அர்த்தம். பூவை ஒன்றை கொள்ளையடித்தார் புதையல் என்று அர்த்தம். அர்த்தம். ஓகே, சரி மக்களே, நாளைக்கு சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக இன்னும் போயிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் போகிறதுக்கு இன்னும் என்னென்ன பாட்டு பாடணும்னு மறந்துட்டேன். பாட்டு பாடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். சாங் பாட்டுன உடனே கெட்ட வார்த்தையில் நம்ம தமிழ் மக்கள் பாடுவாங்க. போடா போடா அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில். பாட்டுங்கிறது அந்த பாட்டு இல்லைங்க. பாட்டுங்கிறது பாடல்ங்கிறது தாலாட்டு. உனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். உனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். பூமி தாண்டா நம்ம சாமி, மரம் தாண்டா நம்ம கடவுள். பூமி தாண்டா நம்ம சாமி, மரம் தாண்டா நம்ம கடவுள். உனக்கென ஒருவர் இல்லாம போனாலும் உனக்கென நான் இருப்பேன். ஓகேங்களா? இன்னைக்கு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கைப்பில். என்னன்னு தெரில, கேமரா விட்டு விலகவே மாட்டேங்கிறானே. ஸோ சேட். அவனுக்குலாம் அப்படி என்ன தான் பிடிச்சிருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியலையே. அவன் இவ்வளோ நேரம் நடிச்சு இது பண்ணி பார்த்தது இல்லையே. வாய் பிகாஸ் ஆஃப் என்ன அப்படி நடிச்சிருக்காரு. போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கே தெரியாது, நான் நடித்ததை நான் பார்த்தா தான் தெரியும். இந்த கைப்புள்ளங்கிறேன். கைப்புள்ளையாக இருக்கிறது தப்பு இல்லை. கைப்புள்ளையாக இருக்கிறது ரொம்ப எப்படி இப்படி வரும், எப்படி வந்து அடிக்கும் தும்சம் பண்ணணும்னு தெரியாது. மறுபடியும் சொல்கிறேன்டா, நான் பெரிய தெரியுதா தெரிஞ்சுக்கிடா லூசு பயல. குத்திருந்தேன் குத்தி. சரிங்க, அவங்க சரி, ஓகே, பாய். எப்போதும் ஒரு அழகிய அலை போல், காற்றாலை போல் சும்மா இப்படியும் செய்து கொண்டே இருக்கிறேன். கத்தி எடுத்து வீசுவேன், பேசுவேன். துப்பாக்கிலாம் வச்சு குப்பன்னு சொல்லுவேன். நான் குறிப்பாத்து அடிக்கிறதில்ல, குப்பன்னா உடனே குப்பைக்கு போயிடாதீங்க. குப்பன் அப்படின்னா நீங்கள் அதை யோசிக்கல. ஓகேவா? சரி, ஓகே மக்களே.
அப்பா. ஓகே மக்களே, வணக்கம், பாய், வந்தனம், நமஸ்கார். அப்போது உங்கள் கைப்பில். ஓகேவா? ஓகே மக்களே.